அண்ணே, அண்ணே. இந்திரா, இருமா வர. என்னம்மா இந்திரா, நானே உன்னை பார்க்க வீட்டுக்கு வரலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். அப்படியா அண்ணே? ஆ, எனக்கு என்னமோ உன்னை பார்க்கணும்னு திடீர்னு தோணுச்சு. அதான் சமையல் எல்லாம் முடிச்சிட்டு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு நேரா இங்க வந்துட்டேன். என்ன விஷயமா? ஒண்ணும் இல்லண்ணே, சும்மாதான். இந்திரா, உன் மகன் இங்க வந்தான். அப்படியா? எதுக்கு? பேசிட்டு இருக்கும் போதே பாதியிலேயே வீட்டை விட்டு வெளியே போனவன் தானே அவன். அவ்வளவு வீராப்பு தெரிஞ்சவனுக்கு வேற என்ன இங்க வேலை? இங்கதான் வந்து நிக்கணுமா? வெளியில போனவன நீங்க தான் உள்ள சேர்த்து வச்சு பேசுனீங்களா? அதெல்லாம் விடுமா, சின்ன பசங்க விஷயம். எதண்ணே? எது சின்ன பசங்க விஷயம்? பெத்த அம்மா அடிச்சிட்டேங்கிறதுக்காக கோவப்படுறதும், வளர்த்த மாமா கோவப்பட்டாங்கன்னும் புரிஞ்சுக்க தெரியாம வெளியே போறதும் அதுவா சின்ன பசங்க விஷயம்? இது சின்ன விஷயமா அண்ணே? அம்மாடி, விட்டில் பூச்சியிலிருந்து வர வெளிச்சத்தினால ஊருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா விட்டில் பூச்சி நினைச்சுக்கலாம், நாம ஏதோ பவர் உற்பத்தி பண்ற சென்டர்னு சொல்லி. விடுமா, வயசு கோளாறு. ஆனா அவன் இப்போவாவது அதை புரிஞ்சுக்கிட்டானா அண்ணே? என்னென்ன பேச வந்தா? சொல்றேம்மா. அம்மா, நீ போய் அண்ணனுக்கு உன் கையால் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. கொஞ்ச நேரம் நானே என்னை ஆசுவாசப்படுத்திக்கிறேன். நான் போட்டு எடுத்துட்டு வரேன்னே, நீங்க உட்காருங்க அண்ணே. சரி. அண்ணே, அண்ணே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அண்ணே? இல்லடா, அது எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். உங்க குடும்பத்தோட பிரச்சனை போக ஏன் குடும்பத்து பிரச்சனையே உங்க தலைமையில ஏத்தி விட்டுட்டேனா? இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏம்மா இப்படி தனித்தனியா பிரிக்கிற? உன் குடும்பம் என் குடும்பம்னு எல்லாமே நம்ம குடும்பம் தானம்மா.
என்ன மிஸ்டர் சத்யமூர்த்தி சார், காஃபி சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சூடா சாப்பிட்டு முடிங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் சூடா பேசுவோம். அண்ணே, யாருண்ணே இது? பிரச்சனைகள்ல இது ஒரு புது ரகம். இதை நான் தனியாக தான் ஹேண்டில் பண்ணணும். பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல தடவை சொல்லிட்டேன், ஆனா மேடத்துக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியா சார்? எனக்கு புரியலையா சார்? உங்களுக்கு இருக்கிற சிக்கல் உங்களுக்கே புரியாதப்போ எனக்கு எப்படி சார் புரியும்? அம்மாடி, அண்ணே, நீ கொஞ்சம் உள்ள போ. எதுக்கு அண்ணே? நீ உள்ள போடா. ஓ, ஆமா, இவங்க உங்க தங்கச்சி இல்ல சார்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? சார், இந்த பாம்புல ஒரு வகை இருக்கு, கொம்பேரி மூக்கன். அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு சார். அதை யாரும் சீண்டாத வரைக்கும் அது அமைதியா படுத்திருக்குமா. அத ஒருத்தர் சீண்டிட்டான்னா அன்னைக்கு வைக்குமா சார் வஞ்சனை. அதுக்கப்புறம் அவனை தேடி தேடி அலையுமா. அவன் என்னைக்காவது சிக்கிட்டான்னா அவனை போட்டு தள்ளிடும். அப்புறம் அதோட விட்டுட்டதா சார், நாம போட்டு தள்ளணுமே அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பாக்குமா. அதுக்கப்புறம் அவன் வீட்டு வாசல்ல அவன் பாடி இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம்தான் அது சந்தோஷப்படுமா. அதோட கூட அது அடங்காதா சார், அவனை எரிச்சு சாம்பல் ஆக்குறாங்கல்ல, அத பார்த்ததுக்கு அப்புறம்தான் அது அடங்குமா. அந்த மாதிரி ஒரு கொம்பேரி மூக்கம் சார் நானு. காவியா, நீ கொம்பேரி மூக்கன பாடத்துல படிச்சிருப்ப. அப்படி இல்லைன்னா லேட்டஸ்டா இந்த காலத்து பசங்க யூஸ் பண்றாங்களே இன்டர்நெட், அது வழியா தெரிஞ்சிருப்ப. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? ஏன்னா அது வில்லேஜில் பிறந்து வளர்ந்த எங்களுக்கு தான் தெரியும். கொம்பேரி மூக்கம் ஒரு ஆளை கொத்திட்டானா அவனை சத்தம் இல்லாம வேற இடத்துல அடைக்கலம் கொடுத்துருவோம். இல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுவோம். அப்போ ஒரு போட்டி நடக்கும், மனிதனா மிருகமான்னு. உடனே ஊரு கூடி என்ன பண்ணுவோம்னா, கொம்பேரி மூக்கம் கொத்தின ஆளுக்கு பதிலா வேறொரு ஆளை செட் பண்ணுவோம். உள்ள பாடி இருக்காது. ஆனா கொம்பேரி மூக்கனுக்கு தேவை ஒரு பாடி. குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அந்த பாடியை தூக்கிட்டு போய் எரிச்சிருவோம். ஆளே இல்லாத அந்த பாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நீ சொன்னிய அந்த கொம்பேரி மூக்கன் அதை பார்த்துட்டு தான் கண்ணு மூடுவான்னு. அது உண்மைதான். இந்த சாம்பலை பார்த்த உடனே கொம்பேரி மூக்கன் கண்ணு மூடிடுவான்.
கொம்பேரி மொக்கம் கொத்தின ஆளு உயிரோட இருப்பான். இப்படி வாழ்ந்து வளர்ந்தவங்கடி நாங்க. என்கிட்டே வந்து பல்லி, எரும மாடு, கொம்பேரி மூட்டை அப்படின்னு புதுசு புதுசா கதை சொல்ற. சரி சார், விடுங்க. ஆமா, அருண் கொஞ்ச நாளா ஹாஸ்பிடல் பக்கமே வரதில்லையாமே, ஏன்? நான் கொடுத்த கேஸுக்கு பயந்து தலைமறைவா வச்சிட்டீங்களா? இல்ல இனிமே அருணை வச்சு நிர்வாகம் பண்ணா என்கொயரி அது இதுன்னு வந்து தேவையில்லாத சட்ட சிக்கலெல்லாம். நிறுத்து நிறுத்து. சட்ட சிக்கல்கள், சமூக சிக்கல்கள் எல்லாத்தையும் பார்த்தவன் தான். மிரட்டுறதெல்லாம் வச்சுக்காத. சும்மா பேசிக்கிட்டே இருக்க. அண்ணே, யாருண்ணே இவ? தேவையில்லாம இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அண்ணே அண்ணே, வாங்க வாங்க வாங்க, சொல்ற வாங்க. நீங்க வாங்க அண்ணே, நீங்க வாங்க வாங்க வாங்க. ஏய், யாருடி நீ? என் அண்ணன் எதுல நின்னு பேசுறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது. நீ வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அருண் கேஸ் ஹாஸ்பிட்டல்னு மறைச்சு வச்சுக்கிட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எங்க அண்ணன் சிங்கம்டி, உன்னை கொசு மாதிரி நசுக்கி போட்டுருவாரு. என்னமோ வந்தியா பாத்தியா போனியான்னு இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இத பாரு, இன்னொரு தடவை நான் உன்னை இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன், கொன்னே போட்டுருவேன். போடி. அண்ணே அண்ணே, சொல்லுமா. வாங்க அண்ணே, சாப்பிடலாம். அட விடுங்க அண்ணே, விடுங்க. வாங்க வாங்க அண்ணே, சாப்பிடலாம். வாங்க வாங்க அண்ணே, வாங்க. உட்காருங்க அண்ணே, சாப்பாடு எடுத்துட்டு வரேன்.
மாமா, வா பிரசாத், உட்காரு. உட்கார்றா, சாப்பிடலாம் வா. இல்ல மாமா, எனக்கு வேண்டாம். ஏன்பா? சரி, நீ போன விஷயம் என்னாச்சு? மெயில் அனுப்புறேன்னு சொன்னியே, அனுப்பிட்டியா? இல்ல மாமா, இன்னும் நான் அனுப்பல. வா. பிரசாத், என்னப்பா? என்ன பிரச்சனை? என்ன நடக்குது? நீ ஏன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிற? நேரா போய் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்ன, அப்புறம் வேண்டான்னு முடிவு பண்ண. இமெயில் அனுப்புறேன் மாமான்னு சொல்லிட்டு போன. என்ன நடந்துச்சு? அப்புறம் என்ன நடந்துச்சு? இல்ல மாமா, இத்தனை வருஷமா அவன் கூட பழகிட்டேன். அந்த ஒரு பாசத்தின் அடிப்படையில் நேராவே கொடுத்துடலான்னு போனேன். என்னடா? வாழ்க்கையில ஒரு முடிவு தான்டா எடுக்கணும். நினைச்சு முடிவை எடுக்கக்கூடாது. அதுக்கு பேரு முடிவே கிடையாது. எதுக்காக அங்க போன? சரி, அங்க என்ன நடந்துச்சு? நேரா போனேன் மாமா, ம். ரொம்ப கேவலமா பேசிட்டாரு. டேய், அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமேடா. தெரிஞ்சுதான்டா அப்படி ஒரு முடிவு எடுத்த. ஏன்டா இப்படி தப்பு பண்ற? இல்ல மாமா, அவர் பேசின பேச்சுக்கு அப்புறம் நான் கையில் இருந்த லெட்டரை கொடுக்கவே இல்லை. நான் இமெயிலே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டேய் முட்டாள், இத முதல்லயே செஞ்சிருக்கலாம் இல்ல? இதுக்காடா நீ அங்க போய் அவமானப்பட்டு ஏன்டா வந்த நீ? சாரி மாமா. எத்தனை தடவைடா சாரி கேப்ப? அதுவும் ஒரே பிரச்சனைக்காக. டேய், பாவண்டா உங்க அம்மா. அவளுக்கு எதுவுமே தெரியாது. நீ சொல்றத வச்சு அவகிட்ட நான் ஏதாவது சொல்லுவேன். அண்ணன் சொல்லிட்டாரேன்னு அவன் நம்பிடுவா. ஆனா நீ பண்றது இருக்க கெடுதல்டா. இப்படி ஒரு கெடுதல் நீ பண்ணவே கூடாது. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற?